வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் ரகசிய சந்திப்புகளை நடத்தும் அரசியல்வாதிகள் மாநகர சபையை கைப்பற்றும் நோக்கில் நகர்வு. யாழில் வான வேடிக்கையால் ஏற்பட்ட தீப்பரவல் முற்றாக சேதமடைந்துள்ள யாழ் பண்பாட்டு மலர்ச்சி கூடம். இலங்கையில் அதிரடியாக கைதாகிய வெளிநாட்டவர்கள் நாடு கடத்த நடவடிக்கை. ஸ்ரீலங்கா அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வெளியான புதிய சுற்றறிக்கை. அறத்தின் அடிப்படையிலேயே இந்தியா செயற்படுகின்றது, பாகிஸ்தான் மீது விமர்சனங்களை முன்வைத்துள்ள அண்ணாமலை. கொழும்பில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாநகர சபையை இலக்காக வைத்து குறித்த சந்திப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மிகவும் பெரிய மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை கருதப்படுகின்றமையினால் அதனை கைப்பற்றுவதே அரசியல் கட்சிகளின் பிரதான இலக்காக மாறியுள்ளது. கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இரு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்போது சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தீவிர கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள சொகுசு விடுதிகளில் இரு தரப்பினரும் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்திற்கு பின்னர் இந்த விடயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச 10வது நாடாளுமன்றத்திற்கான இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தொடர்பு திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் கூட்டம் 2025 மே 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் தலைமையில் நடைபெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குசானி ரோகணத்தீர ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது நலிந்த ஜெயதிச 10வது நாடாளுமன்றத்திற்கான இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கூட்டத்தில் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் லாகூர் நகரங்களுக்கான விமானங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இடைநிறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் சர்வதேச விமானங்களுக்கு கராச்சி மற்றும் லாகூரின் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டவுடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பின்னர் மீண்டும் சேவையை முன்னெடுப்போம் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் வாரத்திற்கு சராசரியாக 8 விமான சேவைகளை பாகிஸ்தானுக்கு மேற்கொள்கின்றது. பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சிக்கு தலா 4 விமான சேவைகள் முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த நிலையில் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் விமான நிறுவனமும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை முதன்மையான முன்னுரிமையாக கொண்டு மேலும் நடவடிக்கை எடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் தங்கியிருந்த 34 பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுழைவு விசைவு காலம் பூர்த்தி அடைந்ததன் பின்னர் நாட்டில் தங்கியிருந்த பிரஜைகளை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்? ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினர் பங்களாதேஷ் பிரஜைகளை கைது செய்துள்ளனர். சீதுவ பிரதேசத்தின் தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 19 முதல் 54 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான ஆசிரியர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார்.
கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவி மரணம் தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு சம்பவம் தொடர்பான காவல்துறையின் அறிக்கை தற்போது அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை நிறுவன விதிக்கோவையின்படி கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் சில தரப்பினர் தமது பணி பொறுப்புகளை புறக்கணித்திருக்கின்றனரா என்பதை ஆராய்வதற்காக அமைச்சினால் உள்ளக விசாரணையொன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்திற்கு காரணமானவருக்கு உச்ச தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிக்கை ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மாணவி வித்யா கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வழங்க பேரணி நடத்தியதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோன்று இலங்கையின் தலைநகர் பகுதி கொழும்பில் தமிழ் மாணவி ஒருவர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ள நிலையில் இதனை பலரும் மூடிமறைக்க முயற்சிப்பதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குற்றவாளியாக காணப்படுபவர் ஆசிரியர் சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் எனவும் எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்திற்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆகையால் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை உடந்தையானவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரெஞ்சு கடற்படை கப்பலொன்று நல்லெண்ண பயணமாக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. 80.65 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஹைட்ரோகிராபிக் கப்பலை தளபதி மெர்டியோ டிமிட்ரி வழிநடத்துகின்றார். இந்த கப்பலில் 58 பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ள குழுவினரும் அதன் தளபதியும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளனர். இலங்கை தேசிய ஹைட்ரோகிராபிக் அலுவலகத்தின் மூத்த அதிகாரிகளையும் தளபதி மெர்டியோ டிமிட்ரி தலைமையிலான குழு சந்திக்க உள்ளது. அத்துடன் குறித்த கப்பலானது எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்ப உள்ளது. ஸ்ரீலங்கா அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவது தொடர்பான புதிய விதிகள் அடங்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 2,50,000 ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை பேரிடர் கடன்களை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆலய நிகழ்வொன்றின் போது இடம்பெற்ற வான வேடிக்கையினால் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பழம்பீதியில் அமைந்துள்ள பண்பாட்டு மலர்ச்சிக்கூட அரங்காலயத்தின் மேற்கூரையே தீக்கரையாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கந்தர்வடம் சந்திக்கு அருகாமையில் காணப்படும் பழம்பீதியில் உள்ள பைரவர் ஆலயத்தின் அலங்கார திருவிழா இடம்பெற்று வருகின்றது. இதன்போது சுவாமி வெளிவீதி உலாவின் போது வான வேடிக்கைகள் இடம்பெற்றன. அதிலிருந்து பறந்த தீப்பொறி பண்பாட்டு மலர்ச்சிக்கூட அரங்காலய மேற்கூரையில் பட்டதில் குறித்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. தீயணைப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போதிலும் கிடுகு ஓலைகள் முழுவதும் எரிந்து சேதமடைந்துள்ளன. மேலும் மேற்கூரை மரங்கள், லெத்திரனியல் பொருட்கள், கதிரைகள் உள்ளிட்ட தளபாடங்களும் பகுதியளவில் தீயினால் சேதமடைந்துள்ளன. குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆலயங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் வான வேடிக்கைகள் நிகழ்த்துபவர்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இனம் தெரியாத நபர்கள் நடத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக இன்று அதிகாலை 6:15 அளவில் தனது உணவகத்தினை திறப்பதற்கு உரிமையாளர் சென்ற வேளையே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் காரொன்றில் காத்திருந்த இனம் தெரியாத குழுவினர் கடைக்கு சென்றவரை இடையில் வழிமறித்து தடைகளால் கடுமையாக தலை, கை என்பவற்றில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் அடையாளம் தெரியாத வகையில் முகத்தை துணியால் மூடி மறைத்திருந்ததாக தெரிய வருகின்றது. காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 359 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
இலங்கையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 129 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 133 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 94 பேரும், கஞ்சா செடிகளுடன் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 166 கிராம் 220 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 176 கிராம் 446 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 4 கிலோ 142 கிராம் 135 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 12,534 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள மக்கள் மீது போர் தொடுத்ததாலேயே பதிலடி கொடுக்கப்படுகின்றது என பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒரு உயிரிழப்பதற்கு பாகிஸ்தான் பலமுறை யோசிக்க வேண்டும் எனவும் அறத்தின் அடிப்படையிலேயே இந்தியா செயல்படுவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் பார்டர் ஏரியாவில் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும். சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போகிறதில்லை. மோடி அவர்களை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில் எங்கே ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களைய தொலாவி பிடிச்சி இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது. நாம் அக்ரெசிவாக போகத்தான் போகிறோம். பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக, அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் ரகசிய சந்திப்புகளை நடத்தும் அரசியல்வாதிகள், மாநகர சபையை கைப்பற்றும் நோக்கில் நகர்வு. யாழில் வான வேடிக்கையால் ஏற்பட்ட தீப்பரவல், முற்றாக சேதமடைந்துள்ள யாழ் பண்பாட்டு மலர்ச்சி கூடம். இலங்கையில் அதிரடியாக கைதாகிய வெளிநாட்டவர்கள், நாடு கடத்த நடவடிக்கை. ஸ்ரீலங்கா அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன், வெளியான புதிய சுற்றறிக்கை. அறத்தின் அடிப்படையிலேயே இந்தியா செயற்படுகின்றது, பாகிஸ்தான் மீது விமர்சனங்களை முன்வைத்துள்ள அண்ணாமலை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.